அதிகார செருக்கு, பண செருக்கு, சாதிய செருக்கு மூணுமே அவருடைய வார்த்தைகளில், அவருடைய உடல் மொழியில் கொப்பளித்தது என்று தான் சொல்ல முடியும். அவருடைய உடல் மொழி, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அசைவுகள் எல்லாமே சகிக்க முடியாத அளவுக்கு அவலமானவையாக இருந்தன. அதனால தான் நான் சொல்லுகிறேன், அந்த செய்தியாளர் சந்திப்பை முழுவதுமாக என்னால் பார்க்க முடியவில்லை. அருவருப்பின் உச்சமாக இருந்தது, சகிப்புத்தன்மைக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. யாரையோ காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர் சிக்கலில் மாற்றிக்கொண்டார். நிலைமை மோசமாக போயிடுச்சு. நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நாரி கிடக்கக்கூடிய அவருடைய பெயரை மேலும் நாரடித்திருக்கிறது என்பது புரிந்த காரணத்தால் தான் அன்று இரவே முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக அல்லாதவர்கள் திமுக தலைமைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவதன் அவசியம் என்ன வந்தது? நீங்கள் யார்? கண்ணியமாக பிஜேபிக்கு எதிராக சதுராடக்கூடிய, களமிறங்கி போரிடக்கூடிய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியும் இன்டலெக்சுவல் ப்ரோபிட்டியும், அறிவுத்திறனும் அறிவு நேர்மையும், பிஜேபிக்கு எதிராக 100% களத்தில் இறங்கி போராடக்கூடிய அறிவு தெளிவு உண்டு. ஆனால் அறிவு நேர்மை, அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை, ஹார்டாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுக்கக்கூடிய வல்லமை பிடிஆருக்கு இருக்கிறதா என்றால் என்னுடைய பதில் இல்லை என்று தான் வரும். அவர் இன்றைக்கு ஒரு காயப்பட்ட புலியாகத்தான் இருக்கிறார். தன் வசம் இருந்த நிதித்துறை தன்னிடமிருந்து பிடுங்கப்பட்டதை அவர் இன்னமும் மன்னிக்கவில்லை. அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு தான் பிடிஆர் கதை. எப்போ வேணாலும் பாயலாம். பிடிஆரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். பிடிஆர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய எதிர் தாக்குதலை தொடுக்கலாம். அவர் அமைதியாக இருக்கார். அமைதி தான் ஆபத்தானது. சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினதும், ஆராசா பேசியதும் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. 4% கீழே இருக்க பிராமின்ஸ் அதை சீரியஸாகவும் அவங்க எடுத்துக்கல. மற்றவங்களும் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. வட இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியா கூட்டணி இந்த 3 மாநில தேர்தல்களில் தோற்று போனதற்கு உதயநிதி பேச்சுக்களும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த போக்கு தொடராமல் இருப்பது உதயநிதிக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது, இந்தியா கூட்டணிக்கும் நல்லது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஒரு 2-3 நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது நிர்மலா சீதாராமன் அவர்களையே அந்த செய்தியாளர் சந்திப்பு தான். அவர் பேசிய அந்த பேச்சு, அதற்கு பதிலடியாக திமுகவினர் பேசிய பேச்சுக்கு தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே அதற்கு தக்க பதிலடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன பேசினாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும் பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு சார். இப்போ பழைய விஷயங்களும் பேசப்படுது. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பழைய வீடியோக்களும் இப்போது ட்ரெண்ட் செய்யப்படுது. மோடி அவர்கள் பேசிய பழைய வீடியோக்களும் ட்ரெண்ட் செய்யப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் திமுகவிலும் சரி, இணையவாசிகளும் சரி, நிறைய பேர் ஒரு விஷயம் ட்வீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிடிஆர் அவர்கள் இருந்திருந்தால் இதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பார், தக்க பதிலடி கொடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்ன கணக்கு அப்படின்றத ப்ராப்பராக என்னன்றதை சொல்லியிருப்பார். அப்படி ஒரு நபர் இல்லாமல் போனது பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. திமுகவிற்கு அது பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிர்மலா சீதாராமன் பேசிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் தினமலரில் ஒரு கார்ட்டூன் கூட போட்டிருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் மேலே டாப்பாக இருக்கிற மாதிரியும், உதயநிதி அவர்கள் அவர்கிட்ட யாசகம் வாங்குற மாதிரியும் ஒரு கார்ட்டூன்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கும் கண்டனங்கள் வலுக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பிடிஆர் இருந்திருந்தால் இந்த சம்பவம், இந்த பதிலடின்றது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நிர்மலா சீதாராமனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு, அது மிகுந்த ஆணவத்துடன் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பு. நம்முடைய சகிப்புத்தன்மைக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் அந்த செய்தியாளர் சந்திப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பதவி தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, அந்த பொறுப்பை காற்றில் பறக்க விட்டுவிட்டு குறைந்தபட்ச விஷய ஞானமும் நாகரிகமும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதிகார செருக்கு, பண செருக்கு, சாதிய செருக்கு மூணுமே அவருடைய வார்த்தைகளில், அவருடைய உடல் மொழியில் கொப்பளித்தது என்று தான் சொல்ல முடியும். அவருடைய உடல் மொழி, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அசைவுகள் எல்லாமே சகிக்க முடியாத அளவுக்கு அவலமானவையாக இருந்தன. அதனால தான் நான் சொல்லுகிறேன், அந்த செய்தியாளர் சந்திப்பை முழுவதுமாக என்னால் பார்க்க முடியவில்லை. அருவருப்பின் உச்சமாக இருந்தது, சகிப்புத்தன்மைக்கு விடப்பட்ட சவாலாக இருந்தது. இது அவர் சார்ந்த கட்சி, அந்த கட்சி எதிலிருந்து பெறப்படுத்ததோ அந்த சித்தாந்தத்தின் மூலவேர், இவற்றை பற்றிய புரிதல் இருந்தால் நிர்மலா சீதாராமனின் வார்த்தைகளில் உள்ள சாதிய செருக்கை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்ச நாகரிகமும் கண்ணியமும் உள்ளவன் இந்த மாதிரி பேச மாட்டான். ஆணோ பெண்ணோ பேச மாட்டார்கள். இவை எதுவுமே இல்லாமல் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு தான் கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன்.
தமிழ்நாட்டில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் அமைப்பில் நின்று கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் இல்லாத இந்த பெண்மணி அரசியலில் விபத்தின் காரணமாகவும் தன் பிறப்பின் காரணமாகவும் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய ஜேஎன்யூலெல்லாம் படித்தாங்க, ஆனால் மிகப்பெரிய ஒரு அறிவாளிலாம் அந்த அம்மா கிடையாது. ஆகவே அவருடைய அந்த பேச்சு என்பது அரசியல் ரீதியாக, நான் இவற்றை கடினமான வார்த்தைகளாக எண்ண வேண்டாம், தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எல்லோருக்கும் ஒரு உரிமை உண்டு, அது நிர்மலாவுக்கும் உண்டு. ஆனால் அதில் கொப்பளிக்கக்கூடிய அந்த செருக்கு ஆணவம் என்பது சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய ஒரு சராசரி மனிதனின் சகிப்புத்தன்மைக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு இருந்தது நிர்மலா சீதாராமனின் அந்த பேட்டி. யாரையோ காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு அவர் சிக்கலில் மாற்றிக்கொண்டார். நிலைமை மோசமாக போயிடுச்சு. நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு நாரி கிடக்கக்கூடிய அவருடைய பெயரை மேலும் நாரடித்திருக்கிறது என்பது புரிந்த காரணத்தால் தான் அன்று இரவே முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். டேமேஜ் கண்ட்ரோலில் பிஜேபி இறங்கியிருக்குது. அதே நிர்மலா சீதாராமனை தூத்துக்குடியில் போய் இன்றைக்கி சேதாரங்களை பார்வையிடுறதுக்கு பிரதம மந்திரி பணித்திருக்கிறார். இவ்வளவு ஆபாசமாக, அதாவது இவ்வளவு அவலமாக, ஒருதலை பட்சமாக பேசிய ஒரு மந்திரி களத்திற்கு போவது என்பது கேலி கூத்தானது. ஆனால் அவர் மத்திய மந்திரி, அவர் போகிறார் என்றால் மாநில அரசால் தடுக்க முடியாது. அவருக்கு உரிய ஏற்பாடுகளை, பாதுகாப்பை செய்துத்தான் தீர வேண்டும், செய்யட்டும். ஆனால் மக்கள் மன்றத்தில் நிர்மலா சீதாராமன் மிக மிக மோசமாக அம்பலப்பட்டு நிற்கிறார். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சொற்பு வாக்கு எண்ணிக்கையையும் வாக்கு வங்கியையும் நிர்மலா சித்தரடித்து விடுவார் என்று தெரிந்த காரணத்தால் தான் பிரதமர் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார். நிர்மலா சீதாராமனின் பேச்சு கடும் கண்டனத்திற்குரியது. மத்திய நிதியமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் லாயக்கற்றவர் தான் நிர்மலா சீதாராமன். அதற்கப்புறமா தான் இந்த பிடிஆர் அவர்களுடைய அந்த இது வருது. பிடிஆர் இருந்திருந்தால் என்னெல்லாம் பேசியிருப்பார், இப்படியெல்லாம் பாயிண்டாக பேசியிருப்பார் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இணையத்தில் நம்ம காண முடிந்தது. பிடிஆர் அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, அது இணையவாசிகளா உடன்பிறப்புகளா அப்படின்றது நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் நிறைய பேர் அதை வந்து ட்வீட் பண்ணியிருந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாகவே பிடிஆர் இருந்தால் என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சார்? நான் ட்விட்டரில் இல்லை, ஆனால் ட்விட்டரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் அங்கே என்ன நடக்குதுன்றதை அடிக்கடி எனக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள். நேற்றைக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஐ மிஸ் பிடிஆர்னு போட்டது அந்த ட்வீட்டுக்கு நிறைய எதிர்வினைகள் வந்தனன்னு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே அவருடைய ட்வீட் மெசேஜை பார்த்துட்டு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். எதிர்வினை ஆற்றுபவர்கள் திமுக காரர்களாக தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு எதிர்வினை ஆற்றினால் அதில் எந்த தவறும் இல்லை. திமுகவினர், ஒரிஜினல் திமுகவினர் எதிர்வினை ஆற்றினாலும் அதிலும் எந்த தவறும் இல்லை. அது அவர்கள் ஒரு உரிமை. ஒருவருக்கு நான் மிஸ் பண்ணுறேன் பிடிஆர்னா இன்னொருத்தர் அப்படி நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது அவருடைய உரிமை. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இல்லாத சிலர் இதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு, பிடிஆரின் இன்றைய நிலைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வருவது தான் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிடிஆர் ஐ மிஸ் பிடிஆர்னு ஒருவர் ட்வீட் போடுறார், ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறாருன்னா அது 2 லட்சம் பேர் அதை பார்க்குறாங்கன்னா எதிரும் புதிருமான கருத்துக்கள் நிரம்ப வருகின்றன. அதில் தங்களை திமுக காரர்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து கொண்டு அடையாளம் தெரிந்த திமுக காரர்கள் வந்து எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஐ மிஸ் பிடிஆர் என்று சொன்ன கருத்தை நியாயப்படுத்தட்டும், அல்லது அது தவறானது, உள்நோக்கம் கொண்டது, பாஜகவுக்கு வால் பிடிக்கக்கூடியது என்று எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஸ்பீச் இஸ் ஃப்ரீ, தாராளமாக சொல்லிட்டு போட்டோம். ஆனால் திமுக அல்லாத, திமுக சார்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிடிஆருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு, அரசுக்கு திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. யாரையோ சொன்னால் உங்களுக்கு என்ன வந்தது? பிடிஆரை ஒருத்தர் நான் மிஸ் பண்ணுறேன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் போடுறாரு, அல்லது ஒரு திருவாளர் பொதுஜனம் போடுறாரு, அது தப்புன்னு திமுககாரன் சொல்லட்டும், அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க உரிமை. இல்லை சரின்னு சொல்லட்டும், அடையாளப்படுத்திக்கிட்டு சொல்லட்டும், அல்லது அடையாளப்படுத்திக்காமல் கூட சொல்லட்டும், அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஐ மிஸ் பிடிஆர்னு சொன்னது வந்து தவறுன்னு தேசிய குற்றம் ஆயிடுச்சு. தேசிய குற்றம் அது வந்து அது தேசிய குற்றம் மாதிரி அதை பாவித்து திமுகவில் அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக அல்லாதவர்கள் திமுக தலைமைக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவதன் அவசியம் என்ன வந்தது? நீங்கள் யார்? somebody has said something at somewhere. உங்களுக்கும் அந்த சம்திங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிடிஆரை பற்றி யாரோ XYZ ஏதோ கருத்து சொல்கிறோம், உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் யார்? ஒன்று நீங்கள் அந்த கருத்துக்கு இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கள். கருத்து சொன்னவங்ககிட்ட போய் எதுக்கு சண்டை போடுறீங்க? அப்படி எதுவும் நடக்கலை, இப்படி எதுவும் நடக்கலை, இப்போ இருக்கவங்க நல்லா செஞ்சுட்டாங்க, நீங்கள் யாருங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு என்ன பாத்தியதை? இதுதான் அதில் இருக்க சிக்கலை இல்லையா? ஆமாம். somebody has said பிடிஆர் ஐ மிஸ் பிடிஆர்ன்றாரு. எனக்கு அதில் அது ஒன்றும் தப்பாக படலை. எனக்கு அது உண்மையாக பொய்யானா அது வேறு டிபேட்டு. தட் இஸ் ஆஃப் ட்ரூத் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாக ஒன்றும் அதை நான் ஏற்றுக்க முடியாது. பட் அப்படி சொல்லக்கூடியவர்களிடம் சண்டை போடுறது அது எப்படி நீ சொல்லலாம்? இப்போ இருக்கவங்க திறமையாக செயல்படுறாங்கன்னு. நீங்கள் ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு வக்காலத்து வாங்குறீங்க?
ஐ மிஸ் பிடிஆர்னு சொன்ன ட்வீட்டுக்கு எதிர்வினை போடக்கூடியவர்கள், எக்ஸ் மெசேஜுக்கு எதிர்வினை போடக்கூடியவர்கள், இங்கே தேனும் பாலும் ஓடுது, திறம்பட திமுக தலைமை சமாளிக்குதுன்றீங்களே. நீங்கள் திமுக காரராக இருந்து அதை சொன்னீங்கன்னா ஓகே. திமுக காரனாக இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கு, நீங்கள் அடிப்படையில் திமுக உறுப்பினராக இல்லாமல் இதை சொல்லுவது ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் யார்? உங்களுக்கு இதோட ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் லோக்கல் ஸ்டாண்டிங். உங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் லைஃப்பில் நிறையா இருக்குது. எல்லாத்த பற்றி நீ போய் கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படியே இணையத்தில் பிடிஆரை பற்றி எது சொன்னாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஃபார் ஆர் அகேன்ஸ்ட், எது சொன்னாலும் முண்டி அடித்து கொண்டு வந்து ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு கருத்தை பதிவு செய்கிறது. அபத்தமானது என்னை பொறுத்த வரைக்கும். எனவே அது அவங்க உரிமை. அது இப்போ ஐ மிஸ் பிடிஆர்னு சொன்னதும் தப்பு கிடையாது. அது அப்படி நீ மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கவங்களே மிக பிரமாதமாக செய்கிறாங்க, தேனும் பாலும் ஓடுது அப்படின்னு சொல்கிறதும் ஃபைன். நம்ம வந்து அதையும் அப்படியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இஷ்யூ பிடிஆர் இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தால் என்ன மார்ஜினலாக என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும் அப்படின்றது. பெருசாக எந்த மாற்றம் வந்திருக்கும் கார்த்தி? பெரிய அளவில் இவர்கள் பொங்கி எழுவது மாதிரி வந்து பிடிஆர் ஆதரவர்கள் பொங்கி எழுகிற மாதிரி தலைகள் மாற்றங்கள் வந்திருக்காது. ஓரளவு சமாளித்திருக்கலாம். பிடிஆரோட ப்ராப்ளமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் அவர் பதவி இலாக்கா மாற்றப்பட்ட போது சொல்லியிருக்கேன். யூசி, அவரோட ப்ராப்ளம் வந்து அவருடைய அரகன்ஸ். அவர் விவரம் அறிந்தவர், அவர் நேர்மையானவர், எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் ப்ராப்ளம் என்னென்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற நினைப்போம். தன் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்பவர்களை ஒரு க்ஷண நேரத்தில் கொச்சையாக எள்ளி நகையாடக்கூடிய அவருடைய அறிவு கூர்மையும், இவையெல்லாம் தான் சிக்கல். ஒரு அரசியல்வாதிக்கு அது இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு அரசியல்வாதிக்கு அது இருக்கக்கூடாது. அந்த விதத்தில் ஒரு அரசியல்வாதியின் அடிப்படை குணாம்சங்களை இல்லாத ஒரு அரசியல்வாதியாக, தலைவராக, நிதி அமைச்சராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பிடிஆர் இருந்தார்னா இன்றைக்கி நிர்மலா அப்படியே ரைட்டு லெஃப்ட் வாங்கியிருப்பார்ன்றதெல்லாம் அபத்தமானது. பிடிஆரோட அறிவு கூர்மையில் உங்களுக்கு வந்து யாருக்கும் சந்தேகம் இல்லை, எனக்கும் சந்தேகம் இல்லை. பட் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஹேமர் அண்ட் டாங் போவாரான்றது ஆச்சரியமாக எனக்கு பொறுத்த வரைக்கும். எதனால் அது இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பிடிஆர் ஆஸ் இஸ் ஓன் பாலிடிக்ஸ். அது எல்லா நேரத்திலும் டிஎம்கேவோட பாலிடிக்ஸோட ஏந்ததாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது தெரிந்த காரணத்தால் தான் ஒரு ஓரம் கட்டப்பட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய அறிவு கூர்மையிலோ, அவருடைய விஷய ஞானத்திலோ, நேர்மைனா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஐயப்பாடும் இல்லை. இஸ் அ க்ளீன் மேன், நான் உறுதியாக நம்புகிறேன். இஸ் அ வெரி ஷார்ப் மைண்டட், ஃபோக்கஸ்டு இன்டலெக்சுவல், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிஜேபியை மட்டைக்கு 2 கீற்றாக சித்தாந்த ரீதியில் கிழித்தெறியக்கூடிய, மூர்தன்யமாக பிஜேபிக்கு எதிராக சதுராடக்கூடிய, களமிறங்கி போரிடக்கூடிய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியும், இன்டலெக்சுவல் ப்ரோபிட்டியும், அறிவுத்திறனும், அறிவு நேர்மையும், பிஜேபிக்கு எதிராக 100% களத்தில் இறங்கி போராடக்கூடிய அறிவு தெளிவு உண்டு. ஆனால் அறிவு நேர்மை, அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை, ஹார்டாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுக்கக்கூடிய வல்லமை பிடிஆருக்கு இருக்கிறதா என்றால் என்னுடைய பதில் இல்லை என்று தான் வரும். இது பெரிய லோடட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அவருக்கு பிடிஆருக்கு ஹேஸ் இஸ் ஓன் சாஃப்ட் கார்னர் ஃபார் பிஜேபி. நான் உணர்கிறேன். அவருக்கு பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதை ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு வெளிப்படுத்துவார். நேரம் வரும்பொழுது ஒரு வெளிப்படுத்துவார். சித்தாந்த ரீதியாகவும் மோடியின் தலைமை மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வசீகரத்தின் காரணத்தாலையும் அதை அறிந்தவன் என்கின்ற முறையில் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக ஒரு நேரம் வரும்பொழுது பிஜேபியின் பால் தனக்குள்ள அந்த ஒரு ஈர்ப்பை, அந்த ஒரு சாஃப்ட் கார்னரை, மோடியிடம் தனக்குள்ள அந்த ஈர்ப்பை அவர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி ஒரு அரசியல் சூழல் வரும் காலங்களில், அடுத்த 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளிலே வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் அதை வெளிப்படுத்துவார். ஆனால் ஒன்று, இந்த அரசு இந்த வெள்ளத்தை கையாண்ட முறையும், நிதி நிலைமையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய முறையும் அப் டு டேட்டாக இல்லை. அந்த இடத்துல பிடிஆர் இருந்திருந்தால் எஸ், ஓரளவு திறம்பட சமாளிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட ப்ராப்ளம் என்னென்னா, செயலில் விட அதிகமாக சுய விளம்பரம் தேடிக்கொள்வது, ட்வீட் போடுறது, ட்விட்டரில் போய் சண்டை போடுறது, இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக வேலையில் மட்டும் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலை வந்திருக்காது. இன்றைக்கி அவர் இல்லாதது அரசுக்கு ஒரு குறையான்னு என்ன நீங்கள் கேட்டிங்களா? நிச்சயமாக குறை தான். அவரோட அறிவுத்திறனிலும் நிர்வாகத்திறனிலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் நேர்மையில் கூட எனக்கு சந்தேகம் இல்லை. பெருங்கோடீஸ்வரன், எங்கே எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவருக்கு தெரியாதுன்னு அவரே சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பெருங்கோடீஸ்வரன். அவர் இங்கே தான் காசு பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அவரோட ப்ராப்ளம் வந்து அவருடைய இன்டலெக்சுவல் அரகன்ஸ். அது அரசியலுக்கு வேலைக்கு ஆகாது. இது தெரிந்த காரணத்தால் தான் அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதாவது மோடி அவர்கள் மீதான அந்த வசீகரமும், பாஜகவின் மீதான அந்த சாஃப்ட் கார்னருமே அவர் ஒரு அமைச்சரவையிலேருந்து, அது காரணம் கிடையாது. அவர் பேசிய வார்த்தைகள் காரணம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே அவருக்கு வந்து பதவியிலேருந்து நீங்கிய பிறகு அதிகமாகி இருக்கிறது என்று நான் அறிகிறேன். இல்லை, பொதுவெளியிலையும் கூட அவர் அதிகமாக இப்போ காணப்படுறாரு. அவர் லோ ப்ரொஃபைலுக்கு போயிட்டார்.
அவர் கம்ப்ளீட்லி லோ ப்ரொஃபைலுக்கு போயிட்டார். இங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்கல. தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் நடக்கிறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. என்ன சொல்லப்போனால் புயல் மழை வெள்ளத்தை இந்த அரசு கையாண்ட விதம் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் தன் அதிருப்தியை ஏற்கனவே அரசுக்கு தெரியப்படுத்தி விட்டார். என்ன சொல்லப்போனால் மழை வெள்ளத்துக்கு 10 நாட்களுக்கு முன்பே அவர் மிக உயர்ந்த அதிகாரிகளிடம், முதலமைச்சருடன் நெருங்கிய தொடர்பில் தினமும் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சென்னையில், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லியது காது கேட்காதவன் காதில் ஊதிய சங்காக போய் முடிந்தது. அவரோட பலனை தமிழ்நாடு அனுபவிச்சது, சென்னை அனுபவிச்சது. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு இன்றைக்கி ஸ்டாலின் அவரை மொத்தமாக அரவணைக்கவும் முடியாதுன்னு ஒரு யதார்த்தம் இருக்குது. ஏன்னா அவர் சித்தாந்த ரீதியாக மோடி மீதும் பிஜேபி மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னர் என்பது இந்த அரசுக்கு பொருந்தாதது. மேபி அவரை அரவணைத்து முதலமைச்சர் இன்னும் நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னா ஓரளவு அவர்கிட்ட வேலையை எக்ஸ்ட்ரிகேட் பண்ணலாம். அதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் கிடையாது. ரெண்டாவது, டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. அவர் இன்றைக்கி ஒரு காயப்பட்ட புலியாகத்தான் இருக்கிறார். தன் வசம் இருந்த நிதித்துறை தன்னிடமிருந்து பிடுங்கப்பட்டதை அவர் இன்னமும் மன்னிக்கவில்லை. அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு தான் பிடிஆர் கதை. எப்போ வேணாலும் பாயலாம். பிடிஆரை குறைத்து மதிப்பிடாதீர்கள். பிடிஆர் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய எதிர் தாக்குதலை தொடுக்கலாம். அவர் அமைதியாக இருக்கார். அமைதி தான் ஆபத்தானது. உதயநிதி, தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதில் கூறியிருந்தாங்க. ஆனாலும் பிடிஆரின் பதிலை எதிர்நோக்கி காத்திருந்ததாக பேசப்படுவது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா பிடிஆர் ஒரு ஆர்டரில் பேசுவார். அதுதான் அவர் பேசாததுக்கான காரணமே, அவர் பேச வேண்டாம் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கிறார். அது அவருக்கும் வசதியாகிவிட்டது. இன்றைய தமிழக அரசியல் சூழலில், இன்றைய இந்திய அரசியல் சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பழைய மாதிரி பிடிஆரால் பேச முடியாது. தங்கம் தென்னரசு பேசுவது எப்படி? அவர் பேசுகிறாரு, பட் அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசுகிறாரு, தங்கம் தென்னரசு பேசுகிறார். ஆனால் பிடிஆர் பேசினா கிடைக்கிற ஒரு ஈர்ப்பு, கிளாரிட்டி, தாக்கம், மெயினாக ஈர்ப்புனா 4 பேர் பின்னாலேயே ஓடுறது, அவர் ஃபோட்டோவை டிபியில் இதில் வச்சுக்கிறது, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது, அது சொல்லலாம். பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா பிடிஆர் இல்லாதது ஒரு குறை தான், கண்டிப்பாக அரசு குறை தான். அவரால் நேரடியாக நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் சொல்ல முடியும். ஆனால் அளவுக்கு அதிகமான தன்முனைப்பும் அவருக்கே உரிய சில குணாம்சங்களும் அவரை அமைச்சரவையிலிருந்து வேறுபடுத்தி விட்டன. அதன் பிறகு அவர் தான் பழிவாங்கப்பட்டதாக உணர்கிறார். அதனால தான் சொன்னேன், அவரையும் அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார் மேபி. பட் நிலைமை ரொம்ப மோசமாக போகும்போது ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? பண்ண மாட்டார். ஆகவே பிடிஆர் இஷ்யூ ஒரு ரொம்ப நெருடலான சிக்கலான விஷயம். முதலமைச்சரால் பிடிஆரை மொத்தமாக கழட்டி விடவும் முடியல. அவருக்கே உரிய கௌரவத்தை கொடுத்து அவருக்கு தகுதியான அந்த பதவியான நிதியமைச்சர் பதவியை அவர்கிட்ட கொடுக்கவும் முடியல. அதனோட பலன் தான் இன்றைக்கி பிடிஆரை ஐ மிஸ் பிடிஆர்னு சொன்னதுக்கு இவ்வளோ எதிர்வினைகள். 2 லட்சம் பேர் என் எதிர்வினை ஆட்டுறான். ட்வீட் போடுறவனுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது, அவன் 7 தலைமுறையை தோண்டி திட்டுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இணையத்தில் இருக்கக்கூடிய யாருன்னு அவங்கெல்லாம் தெரியும். யாருடைய பேரோல்ஸில் இருக்கக்கூடிய கைக்கூலிகள் அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆளும் கட்சிக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு என்பதும் விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். ஆளும் கட்சியின் ஐடி விங்குக்கும் அவர்களுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் இது ஒன்றும் பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்துகிறாது. பட் பிடிஆரை ஓரம் கட்டிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இந்த சூழ்நிலையில் அவர் இருந்திருந்தால் ஓரளவு நிலைமையை சமாளித்திருப்பார் என்பது உண்மைதான். தன் துறை சம்மந்தப்பட்டதல்ல, மற்ற விஷயங்களிலும் ஒரு ஓரளவு சமாளித்திருப்பார். இன்று இல்லாமல் போய்விட்டது. ஆகவே பிடிஆரோட விஷயன்றது ரொம்ப சிக்கலானது, டைசின்வாங்க. அவரை முழுவதும் என்னால் ஒதுக்கி தள்ளவும் முடியல, என்னால் அவரை முழுவதும் ஏற்றுக்கவும் முடியல. ஆனால் அவருடைய நேர்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவருடைய பாஜக எதிர்ப்பு, அவருடைய மோடி எதிர்ப்பு என்பவையெல்லாம் எனக்கு அதில் நிரம்ப சந்தேகங்கள் உண்டு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதெல்லாம் பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறும். குறிப்பாக நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்கள் பிக் பேக்கெட் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கு. அந்த மாதிரி உதயநிதி அவர்கள் பேசுவது எல்லாமே கூட பெரும்பாலும் இப்போ சர்ச்சையில் முடியுது. குறிப்பாக சனாதனம் இப்போ பேசினது இந்த உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு ஆரம்பித்து வச்சது உதயநிதி. அதில் மாற்றம் கிடையாது. அது உங்கள் அப்பா வீடு ஆத்தா வீடுன்றது பெரிய தப்பு கிடையாது. அதெல்லாம் ஸ்லாங்கு தான். அரசியலில் அதை சாதாரணமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு மத்திய அரசை பார்த்து ஒரு இக்கட்டான தேர்தல் அல்லாத நேரத்தில் பேசுவது என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. இன்னும் 3 மாதத்தில் தேர்தலில் பேசினா ஓகே. தேர்தல் பட்சத்தில் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா நீ கொடுக்க மாட்டேன்றனா அது அவனும் சீரியஸாக கண்டுக்க மாட்டான். ஆனால் இப்போ எலெக்ஷன் அல்லாத டைமில் பேசுனீங்கன்னா அதனால தான் கோர்ட் வரைக்கும் போயிருக்குது கேஸ். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பேச்சுக்கள் உதயநிதியோட பேச்சுக்கள்
திமுகவுக்கு மட்டுமல்ல, அது இந்தியா கூட்டணிக்கு பெரிய பாதகமாக இருக்குது. வேட்டு வச்சா ஆச்சரியம் கிடையாது, அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குது. சனாதனம் எத்தகைய பாதிப்பை வட இந்தியாவில் ஏற்படுத்தியது என்பதை உங்களுக்கு தெரியும். நாம் பேசியிருக்கோம். 4 கோடி வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதில் போட்டு அடின்னு அடித்தாங்க பிஜேபி. அதே மாதிரி வந்து திமுகவுக்கு எதிரான சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து மிகப்பெரிய அளவில் ஊதி பெரிதாக்குவதில் ஊடகங்கள், வட இந்திய ஊடகங்களும் பெரும்பங்கு ஆற்றிக் கொண்டே இருக்கின்றன. இந்த தயாநிதி மாறனோட அந்த ஸ்பீச், எப்பயோ போட்ட ஸ்பீச்சை இப்போ கலராக விட்டு பிஜேபி ஐடிவியும் கலரி விட்டதோட விளைவு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட டெல்லி எடிஷன் நல்லா கவனிங்க. அதை பேனர் நியூஸாக போடுறோம். காங்கிரஸ் ஏற்கனவே திமுக மீது இந்த விஷயத்தில் அதிருப்தியில் இருக்கிறது. நிதிஷ்குமார் என்ன பேசினார்னு நமக்கு தெரியும். லாலு பிரசாத் யாதவுக்கு கோபம் இருக்கிறது. ஹிந்துத்வாவை இன்றைக்கி கை வச்சிங்கன்னா ஓட்டு வராது, போயிடும். குறிப்பாக ஹார்ட்கோர் இந்தி பெல்ட்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அந்த நேரத்தில் சனாதனத்தை பற்றின உதயநிதியோட பேச்சு, அந்த கேஸ் வந்து சாதாரணமாக ஹியரிங் அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய கேஸ் என்று கருதப்படுகிறது. ஆனால் அதனை நீதிபதி கிட்டத்தட்ட 10 நாட்கள் விவாதித்து ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பதவி விலக்கணும்னு கோவாரண்டோம்னாங்க. உதய், ஆராசா, சேகர் பாபு 3 பேரையுமே கோர்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆகவே இன்றைக்கு அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கும்போது உதயநிதியோட அந்த ஸ்பீச் இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு ஸ்டாமின் டீ கப்புன்னுவாங்க, தேநீர் கோப்பைக்குள்ளே ஒரு புயல்னுவாங்க. அந்த நிலையை தாண்டி உண்மையிலேயே இந்தியா கூட்டணிக்கு ஒரு சவாலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இல்லை, களத்தில் அவர் வந்து இறங்கி வேலை செய்கிறார். இப்போ நம்ம பார்க்குறோம், தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் போய் அவர் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கனிமொழி அவர்கள், எம்பி அவர்களும் செய்கிறாங்க, இவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கத்துக்குட்டி அரசியல்வாதி அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு தான் இன்னும் அவருடைய பேச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கத்துக்குட்டி நான் சொல்ல மாட்டேன். இல்லை, மற்றவர்கள் சொல்கிறத சொல்கிறேன். மற்ற அரசியல் தலைவர்கள், ஜெயக்குமாராக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி அவர்களாகட்டும், அவர் ஒரு வாரிசு அரசியல் கத்துக்குட்டி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு அரசியல் அப்படின்னு. கத்துக்குட்டி என்பது ஒரு ஸ்லாங்கு. அவர் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பது உண்மை. அவருடைய வார்த்தைகள் வந்து இன்னமும் மேன்மையானவையாக பக்குவமடைந்தவையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட். ராகுல் காந்திக்கு இருக்க பிரச்சனை இதுதானங்க. ராகுல் காந்தி என்ன தான் வேணான்னு சொன்னாலும் ஒரு பிஎம் கேண்டிடேட். அதனால தான் அவர் எது பேசினாலும் வந்து அது கவனிக்கப்படுகிறது. நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க, பதவி போது மறுபடியும் வராரு, இதெல்லாம் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட அந்த டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடப்பட்டது இல்லையா, அந்த அது என்ன இஷ்யூ, அது அந்த பணம் பிரைம் மினிஸ்டர் பிக் பாக்கெட்னு சொன்ன விஷயம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உதயநிதியோட ஸ்பீச்சஸ் வந்து அவர் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெருகுதுன்னா, அந்த கட்சியில் வேறு யாராவது பேசியிருந்தாங்கன்னா, ஏன் சேகர் பாபு பேசுகிறாரு, இல்லை யாராவது கீழே இருக்க மந்திரி பேசுகிறான் அமைச்சரவையில், இல்லை மந்திரி எம்பி எம்எல்ஏஸ் யாராவது பேசுகிறாங்க, மாவட்ட செயலாளர், அவ்வளோ பெருசாக இருக்காது. இவருக்கு சிஎம்மோட மகன், அடுத்த சிஎம் இவர் தான் எல்லாருக்குமே தெரியும், திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா. அதனால தான் அது வந்து சிக்கல் வருது. கத்துக்குட்டின்றது என்னென்னா, தன் பொறுப்பை அவர் முழுவதும் உணரவில்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்த ஸ்டேச்சர் இருக்கு இல்லையா, சிஎம்மோட சன்னு, அடுத்த டெப்டி சிஎம் அப்போ வராங்க, அவங்க அப்போ தாத்தா பெரிய தலைவராக இருந்திருக்காரு, அப்பா முதலமைச்சராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒருவரின் மகன் அகைன் ராகுல் காந்தி மாதிரியே தான். தான் உயரம் தனக்கே தெரியல அவங்களுக்கு, தான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரியல. ஆகவே உதயநிதி ஸ்டாலின் சற்று எச்சரிக்கையுடன், கூடுதல் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு எங்கேயோ எதையோ பண்ணும்போது திமுகவை வந்து பிஜேபியை வந்து இப்படி பேசுகிறதுன்றதெல்லாம் இட் ஒன்ட் டேக் யூ எனி. ஏன்னா வல்லூர்களாக எங்கேயாவது தப்பு நடக்குமான்னு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தீனி போட்டிங்கன்னா வட இந்தியாவில் கொண்டு போய் அதை பரப்பும். வட இந்தியாவில் இந்த பேச்சுக்கள் பெரிய பாதிப்பை இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுத்துது. சனாதனத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினதும், ஆராசா பேசியதும் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. 4% கீழே இருக்க பிராமின்ஸ் அதை சீரியஸாகவும் அவங்க எடுத்துக்கல, மற்றவங்களும் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. வட இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியா கூட்டணி இந்த 3 மாநில தேர்தல்களில் தோற்று போனதற்கு உதயநிதி பேச்சுக்களும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த போக்கு தொடராமல் இருப்பது உதயநிதிக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது, இந்தியா கூட்டணிக்கும் நல்லது. மாறி மாறி பேசியிருந்தாங்க. வெறும் உதய் மட்டும் இல்லை, செந்தில்குமார்னு ஒரு எம்பி என்ன பேசினாருன்னு தெரியும் இல்லையா. அதே மாதிரி அந்த இந்த எம்பி அப்துல்லா அவர் என்ன பேசினாருன்னு தெரியும். ஆகவே இவையெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது உண்மைதான். கூடுதல் எச்சரிக்கையுடன் உதவி பேசுவது அவருக்கும் நல்லது, இந்தியா கூட்டணிக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. ஏற்கனவே அவர் அது கொஞ்சம் உணர்ந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்றைக்கெல்லாம் அவர் ரொம்ப பேலன்ஸாக தான் பேசியிருக்காரு. இன்னும் கூடுதலான அரசியல் பக்குவம் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவைப்படுகிறது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.